இந்த 9 பேருமே வந்து என்ன கேட்டால் வெல் டு டூ நல்ல வசதி வாய்ப்பு இருந்தவர்கள் திமிரு பிடிச்சி போய் இந்த ஒரு செயலை செய்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒன்றும் இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது. இவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 200க்கும் மேற்பட்ட அந்த வீடியோவை வந்து பெரியூஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் போய் அந்த லொக்கேஷன் எடுக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா 30 எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது. இதில் இந்த வழக்கில் வந்து 6 ஆண்டுகள் நடந்த வழக்கு கடந்த ஓராண்டுகளாக தான் இது ரொம்ப சூடு பிடிச்சி இது வந்து இந்த ஸ்டேஜுக்கு வருது. அப்போ இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் 30 எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் சிபிஐக்கு இருக்கு. பயங்கரமான எக்ஸ்பர்ட் எல்லாம் பயன்படுத்தி அவங்க பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு, லேப்டாப்ஸு, அதுவும் இல்லாமல் குறிப்பாக பல வீடியோக்கள் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க கேட்டால் எல்லாமே டெலிட்டட் வீடியோ. அது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு நேரங்கள் எடுக்கப்பட்டுருச்சு. அதுவே ஒரு அஃபென்ஸ் தான். அதுக்கு தான் ஐடியில் வராங்க உள்ள 66C and 66ல் வந்துட்டு உள்ளே கொண்டு வராங்க. அதாவது தடயங்களை அளித்தது, அதாவது வந்து இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ண நினைச்சது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வராங்க. அதுவும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட சான்ற ஆவணங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேதர் பண்ணாங்க. யார் வந்து போகிறது, அவங்க கார் யாரோடைய யாருக்கு சொந்தமான காரு, எந்த இடத்துல இவங்க தங்கினாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி யாரோட ப்ராப்பர்ட்டி, இந்த பெண் ஒரு இடத்துலேருந்து பேசுகிறாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு தோட்டம் மாதிரி தெரியுது, அது அந்த தோட்டம் எந்த இடத்துல இருக்குது, இது வந்து பொள்ளாச்சி லிமிட்டில் இருக்கா. அதனால் பலதரப்பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வந்து இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க.